திரு முனவர் பாஷா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னா அதிமுகவோட கூட்டணி அவசியம் என்ற அந்த எண்ணத்தை தான் இப்படியான கருத்துகள் மூலமாக பாஜக தலைவர்கள் வெளிப்படுத்துறாங்களா? அதாவதுங்க, எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவான முடிவோடு இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இறக்கப்பட வேண்டும். அது இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக எல்லாம் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஓரணியில் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதைத்தான் எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பலமான ஒரு அணியை அதிமுக தலைமையிலே பாஜகவோடு இணைத்து உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டார். அன்றைக்கு அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்குமே ஆனால் இன்றைக்கு மத்தியிலே குறைந்தது ஒரு 5-6 மத்திய அமைச்சர்களாவது தமிழகத்திலே இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே அமைச்சர்களாக வந்திருப்பார்கள். அந்த வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று நான் சொல்லவில்லை, வேலுமணி முன்னாள் தமிழக அமைச்சரே சொல்லியிருக்கிறார். எனவே அதிமுகவில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, அதிமுக தமிழகத்திலே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும். நீங்க சொல்ற அப்படியான ஒரு வலுவான கூட்டணியை அல்லது அப்படியான ஒரு இணைப்பை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மாதிரியான ஒரு சின்ன தொகுதிக்கான தேர்தலையே நடத்த முடியலையே. அப்போ 2026 அது சாத்தியமா? இடைத்தேர்தலை பொறுத்தவரை EVK இளங்கோவன் போட்டியிட்ட பொழுது என்ன நடந்தது என்று நாம் கண்கூடாக பார்த்தோம். ஏனென்று சொன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த பொது தேர்தலிலே போட்டியிட்ட தொகுதி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் தலைவர் வாசனோடு தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த தொகுதியிலே போட்டியிட விரும்புகிறோம், எனவே நீங்கள் விட்டு கொடுத்தால் எங்களுக்கு இரட்டை இலை சின்னமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னபோது தமிழ் மாநில காங்கிரஸ் பெருந்தன்மையோடு அந்த தொகுதியை அதிமுகவிற்கு விட்டு கொடுத்ததற்கு பின்னால் தேர்தல் களம் எப்படி நடந்தது, மக்கள் எப்படி பட்டியலே அடைக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் பொதுமக்களுக்கு அந்த இடையூறு வந்துவிடக்கூடாது, மீண்டும் அப்படி ஒரு பட்டியலே அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்களும் போட்டியிடவில்லை, பாரதிய ஜனதாவும் போட்டியிடவில்லை, அதிமுகவும் போட்டியிடவில்லை. ஏனென்று சொன்னால் தேர்தல் எப்படி நடக்கும் என்று ஏற்கனவே அனுபவ ரீதியாக பார்த்த காரணத்தால் அந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. ஆனால் பொது தேர்தலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி தேவை. இதிலே கொள்கைகள் எல்லாம் தேவையே கிடையாது. ஏனென்று சொன்னால் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி அமைத்த போது 8 கட்சி கூட்டணி. அதில் இருந்த எந்த கட்சிக்கும் கொள்கை உடன்பாடுள்ள கட்சிகள் அல்ல. கொள்கை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ கொள்கையை விட்டுட்டு அப்படியான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கா? பாஜக பேரறிஞர் அண்ணாவுக்கே வந்ததுங்க. காங்கிரஸ் ஆட்சி விட்டு இறக்கணும் 67ல். மூதறிஞர் ராஜாஜி அவரே சேர்த்துக்கிட்டாங்க, கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்கிட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காகித மில்லத்தை சேர்த்துக்கிட்டாங்க, மாப்போ சிவஞானம் தமிழரசு கழகம் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதுல எந்த குழப்பமும் இல்லை. என்னோட சந்தேகம் இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல யாருக்கு அந்த நிலைமை இருக்குன்னு கேட்கிறேன். கண்டிப்பா திமுக ஆட்சியை விட்டு இறக்க வேண்டிய அவசியங்க. இப்போ பாஜக ஆட்சியில் உட்கார போறதில்ல. அப்படி இந்த கூட்டணி வலுவான கூட்டணி அமைந்தால் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுது. அதிமுக தான் அமைச்சர்களாக போறாங்க. ஆனா திமுக மக்கள் விரோத ஆட்சியை இறக்கி ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த முயற்சியை எடுக்க வேண்டியது நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார் தான். ஏன்னா அம்மையார் பாஜக விட அதிமுகவுக்கு தான் அந்த தேவை இருக்குன்றீங்க. இல்லைங்க, கடந்த கால வரலாறுகளே 96ல் தோல்வி அடைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா எந்த தலைவர் மூப்பனார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தன்னுடைய ஆட்சியை விட்டு இறக்க செய்தாரோ அதே மூப்பனார் 2001க்கு முன்னாடி வீடு தேடி போய் பார்த்தாங்க, ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்தாங்க, எல்லா தலைவர்களையும் நேரடியாக போய் பார்த்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுகவை தோற்கடிக்க வேண்டும். 5 ஆண்டில் அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடப்பாடியார் எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதைத்தான் நம்முடைய நயினார் நாகேந்திரன் பேசினால் சரியாகிவிடும். ஏனென்று சொன்னால் அவர் அதிமுகவில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். எனவே எடப்பாடியாரை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னார். ஏதோ இந்த அமலாக்கத்துறை, வருமான வரி இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் அவர் அதை வைத்து மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியாரோடு பேசினாலே கூட்டணி உருவாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு
அதான் அதிமுகல இருந்த நயினார் நாகேந்திரனோட கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ இருக்க KP முனுசாமி அதை மிரட்டல்னு சொல்றாரு. ஏங்க மிரட்டல்ன்றது அவசியமே இல்லைங்க. யார் இப்போ இது வரைக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், துரைமுருகன் வீட்லேயும் கதிர் ஆனந்த் வீட்லேயும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குது. அதுனா மிரட்டலா? அவங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அது நடக்குது. அதே மாதிரி அதிமுகவில் யார் வீட்டில் போய் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினாங்க? அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஏன் மிரட்டணும்? அவசியமே இல்லையே. 4.5 ஆண்டுகள் அதிமுக பாஜக கூட்டணியோடு தானே ஆட்சியை நடத்தினாங்க. அதனால் மிரட்டி அவங்கள ஆட்சியில் இருக்க வச்சாங்க. அதனால் பாஜக தலைமையை பொறுத்தவரை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் எடப்பாடியார் ஒரு வலுவான கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டியது அவர்தான். அது அமைந்து விடும் என்று நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். திரு பிரியன், இந்த நம்பிக்கையை நயினார் நாகேந்திரன் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார் திரு முனவர் பாஷா. ஆனா அதிமுக அதற்கு ஒத்துசைவு கொடுப்பது போன்ற எந்த விதமான கருத்தையும் அவங்க வெளிப்படுத்தல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இந்த பாஜக அதிமுக கூட்டணி 26 தேர்தலில் ஏற்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கடந்த சில நாட்களாகவே பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது அடிபடுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன்னா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலுமணி என்ன சொன்னார்னா, பாஜகவும் அதிமுகவும் இணைந்திருந்தால் 30 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் சொன்னார். தமிழிசை அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கூட்டு சேர்ந்திருந்தா பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் சொன்னாங்க. ஸோ அதிமுக பாஜக 2 கட்சிகளையுமே கூட்டணி சேர வேண்டும் என்ற ஆசை பலருக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அதிமுக வச்சிருக்கிற 62 சீட்ல 10 சீட் கோவை மாவட்டத்தில் முழுக்க 10 சீட்டையும் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த கோவை மாவட்டம் மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் கூட அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்றால் பாஜகவுடைய உதவி அல்லது கூட்டணி இருக்க வேண்டும் என்று பலர் அங்க நினைக்கிறாங்க. அதிமுக இருக்கிற பலர் நினைக்கிறாங்க. அதனால இந்த பேச்சுக்கள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இப்போ தற்சமயம் ஒரு மாதங்களா கூட வச்சுக்கலாமே, ஒரு மாதமா வச்சுக்கலாமே, பெரிய அளவில் எடப்பாடி மத்திய அரசை விமர்சிக்கிறதுல நீங்க பார்க்கலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறாரு. அந்த அலகாபாத் நீதிபதி விஷயத்துல முஸ்லீம்களை தாக்கி பேசினதுக்கு அதுக்கு பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாரு. அப்புறம் அமித்ஷா விஷயத்துல ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு. அந்த அம்பேத்கர் விஷயத்துல அடக்கி வாசிக்கிறாரு. அப்புறம் கவர்னர் விஷயத்துல எல்லாம் நீராறும் கடலூரத்தை தமிழ்தாய் வாழ்த்தை கவர்னர் அவமதிச்சுட்டு போனாரு. அதை பத்தி ரொம்ப சீரியஸா கண்டிக்க மாட்டேன்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச்சை எடப்பாடி எடுக்கிறத பாக்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பாஜகவோட கூட்டணி உண்டான்ட்டு. அவர் தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு செய்வோம்னு ஒரு நாள் ராத்திரி சொன்னார். அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 15 மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமார் தான் சொல்றார், நோ நாங்க பாஜகவோட என்னைக்குமே எங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு. அதாவது கூட்டணி கிடையாதுன்னு பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டார். அவர் எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம் சொல்வார். ஆனா கூட்டணி கிடையாதுன்னு அவங்க கட்சி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்வார். அப்ப எதை நம்ம எடுத்துக்கிறது?